தென் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செட்டப் பண்ணிக்கலாம். பொசிஷன் உங்களுடைய சிஸ்டமோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. அப்புறம் ரேடியோ நாய்ஸ் கண்ட்ரோலுமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் டிவைஸ் கனெக்ஷன் உங்களுடைய ஃபோன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டத்தோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் வந்து இங்கே சவுண்டு மோடுக்கான லேம்ப்புமே உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டு இதெல்லாமே. இந்த காரில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, க்ரூஸ் கண்ட்ரோல் வித் மேனுவல் ஸ்பீட் லிமிட் அசிஸ்ட் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 6 ஏர் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தென் ஏபிஎஸ் இருக்குது. ஏபிஎஸ்னாக்கா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிது. பிஏஎஸ் பிரேக் ஃபோர்ஸ் அசிஸ்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்சி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் உங்களுக்கு கிடச்சிருது. விஎஸ்சி வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் ஹெச்ஏசி ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடச்சிருது. அப்புறம் இஎஸ்எஸ் எமர்ஜென்சி ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடச்சிருது.